வணக்கம் நண்பர்களே. பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்பது அமெரிக்க டாலரின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல். நான் மட்டும் அமெரிக்க அதிபராக இல்லைன்னா இந்நேரம் டாலர் கீழே போயிருக்கும். இப்படி சொன்னது யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ட்ரம்ப்போட ஒவ்வொரு அறிவிப்பும் கோமாளித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் தான் இது. அது என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா, இந்தியா, சீனா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடெல்லாம் பொருளாதாரத்தில் வலிமை மிக்க நாடுகளாக இருக்காங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா எகிப்து, ஈரான், எத்தியோப்பியா, யுஏஇ எல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ இந்த சவுதி அரேபியாலாம் சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க பெட்ரோலியம் உலகம் முழுவதும் பயங்கரமாக விநியோகிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உலகின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நாடுகள் ஒரு நாணயத்தை வெளியிட்டாங்கன்னா டாலர் காணாமவே போயிடும். ஏன்னா உலக பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவை சார்ந்த அந்த கூட்டணி நாடுகளை விட இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்க நாடுகள் மிகப்பெரிய பொருளாதாரத்தை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த கரன்சியோட பலம் அதை விட அதிகம். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா கூட ரூபியில் பண்ணுறாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியாவெலாம் இந்தியா டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் சவுதி அரேபியா கூட அதே மாதிரி நம்ம இந்திய ரூபாயிலே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ டாலரை தவிர்க்கும் போது என்ன ஆகும்னா, டாலருடைய முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும். இந்த கூட்டமைப்பு இருக்க நாடுகள்லாம் இவங்களே நம்ம உங்கள் பணத்துலையும் எங்கள் பணத்துலையும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் டாலருக்கு வேலை இல்லை. இப்போ டாலரை பர்ச்சேஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டாலருடைய பயன்பாடு இல்லாமல் போயிடும். அதை தான் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா நாடுகளையும் மிரட்டிக்கிட்டு இருக்கேன். யாரெல்லாம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு சேர்றீங்களோ அவங்க மேலே எக்ஸ்ட்ரா வரி, யாரெல்லாம் அந்த நாட்டில் உறுப்பு நாடுகளை சேர்றீங்களோ அவங்க தயாரிக்கிற பொருள் அமெரிக்காவுக்கு வந்தால் 2 மடங்கு வரி, இப்படி சொல்லி எல்லா நாடும் நிறுத்தி வச்சுருக்கேன். சமீபத்தில் கூட அஜர்பைஜான் அதிபர் என்கிட்ட பேசினார், பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேரலான்னு இருக்கேன்னு சொன்னார். நான் தான் அவர் நிப்பாட்டி வச்சுருக்கேன், சேரோடாமல் பண்ணியிருக்கேன் இப்படின்னு ட்ரம்ப் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ நாளைக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ட்ரம்ப்போட செயல்பாடுகள் என்னைக்கா முடிவு தான் ஆகணும். பார்க்கலாம். அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.